செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கடந்த வாரத்தில் இருதயத்தின் உணர்வுகளை பற்றி படித்தோம். அப்படிதானே? இருதயம் ஏனென்றால் எப்பொழுது இருதயம் உணர்வடைகிறதோ அதற்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதுவரை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை என்பது ஒரு மாயான வாழ்க்கை, போலியான வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் தெரியாமல் ஏதோ நானும் இந்த பூமியில் இருக்கிறேன் என்ற அந்த வாழ்க்கை தான் அது. எப்பொழுது இருதயம் வசனத்தினால் உணர்வடைகின்றதோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை தொடங்குகின்றது. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு இருதயத்தை பற்றி ஓரளவு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த இருதயம் தான் எல்லாவற்றையும் சேகரித்து வைக்கக்கூடியது. இரண்டாவது, இதிலிருந்து தான் நல்ல நல்ல சிந்தனைகள் உருவாகக்கூடியது. இதற்குள்ளாகத்தான் தேவன் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார். அதில் உள்ள குணங்களை கொண்டுதான் தேவன் ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார் என்று நான் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம். நீங்க கேட்டிருக்கீங்க. இப்ப இன்னொரு விஷயம், ஏன்னா இந்த இருதயத்தால தேவனை எப்படி நாம் ஆராதிக்கலாம்னு பார்த்த முன்னாடி இந்த மனம் என்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு அநேகருக்கு இருதயம் என்றால் என்ன என்று தெரியவில்லை, ஆத்மா என்றால் என்ன என்று தெரியவில்லை, மனசு என்றால் என்னன்னு தெரியவில்லை. எல்லாருக்கும் என்னக்கா இருதயனாலும் நான் தான், மனசுனாலும் நான் தான், ஆத்மானாலும் நான் தான். இன்னைக்கு அதிக தேவையில்லாத உபதேசங்கள் நடக்குது. சரிங்களா? அப்ப இந்த மனம் என்றால் என்ன, மனதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம். அதாவது முதல்ல பொதுவாக நம்ம யோசிப்போம், மனம் என்றால் என்ன. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் கேட்கலாம், 99% மனசே சரியில்லைப்பா, மனசு பாரமாக்குது, மனசு எப்பவுமே படபடப்பாவே இருக்குது, எதை நினைச்சாலும் ஒரே கவலையாவே இருக்குது, துக்கமாவே இருக்குது, என்னதான் வாழ்க்கைன்னு தெரியல, மனசுல ஒரே போராட்டமா இருக்குது. இன்னைக்கு அநேகரை கேட்கலாம், நீங்க யாரை கேட்டாலும் ஒரு 50 வயசுக்கு மேல போயிட்டவங்க, இல்ல இந்த ஒரு நடுத்தரமான ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க, இல்ல பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியவங்க, இல்ல பொருளாதாரத்தில் உயர்ந்த பார்த்தாங்க, எல்லாம் இருந்தாலும் மனசு இல்லைன்னுவாங்க. ஒரு அளவோடு இருந்தாலும் அவங்க போய் கேட்கலாம். எந்த வகையான மனிதரை நீங்கள் கேட்டாலும் மனசு சரியில்லை. அது பொருளாதாரத்தை குறித்து இருக்கலாம், குடும்பத்தை குறித்து இருக்கலாம், தேவையில்லாத நட்புகளை குறித்து இருக்கலாம், இல்லை அளவுக்கு மீறிய ஆசைகளை குறித்து இருக்கலாம். ஆனால் ஒன்று, யாரை கேட்டாலும் மனம் சரியில்லை. வேதமும் அதை தான் நம்மளுக்கு சொல்லி அதற்கான காரணத்தையும் கூறுகிறது. படிப்படியாக வாசிப்போம். ஏசாயா 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். புரியும். அப்ப முதல் லைன் நம்மளுக்கு தெரிய சொல்லுது, மனம் பதறுகிறவர்கள். இங்க மனப்பதற்றம் அளவுக்கு இருக்குது. எல்லாருக்கிட்டையும் மனப்பதற்றம். நீங்க யாரும் முன்னாடியே சொன்னீங்களா, மனப்பதற்றம். அதான் வேதமும் சொல்லுது. உங்களுக்கு மனம் பதறீங்க, உங்களுக்கு வாழ்க்கை என்னன்னு தெரியல, உங்க மனம் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஒரு இடத்துல நிற்க மாட்டுது. அதாவது மனம் எப்படி இயங்கும் என்றால், அதாவது ஒரு சிந்தனை வரும், இன்னொரு சிந்தனை பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். சில இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்தோம்னாக்கா அதை சார்ந்த சிந்தனை ஏற்படும், அதை அப்படியே தொடர்ச்சியா காட்டிக்கிட்டே வரும். அதை சார்ந்த மூலங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது யாவது தெரியாது, உட்காந்துட்டே இருக்கும். தேவையான சிந்தனை வரும், கப்பல் நூற்றில் வரும். அப்போ உங்க மனம் பதட்டத்திலே இருக்குதே. இதை நீங்க எப்படா யோசிச்சிருக்கீங்களா? ஏன் யோசிக்க மாட்டேறீங்க? அப்போ மனம் ஏன் எனக்குள்ள இருக்குது? இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? ஏன் பயம் கூட அநேக நேரங்களில் இந்த மனதில் அதிகமான பயம் தான் ஏற்படும். அதையும் சொல்லுகிறார். ஏசாயா 33:18 படிங்க. உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூறும், கணக்க நீங்கி, தண்டல்காரன் நீங்கி, கோபுரங்களை எண்ணினவன் நீங்கி. என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் யோசனை பண்ணும். அந்த கடனார் வருவானா, அது என்னாச்சு, இது என்னாச்சு, அது இப்படி ஆயிடுமோ, அது உன் மனசு சுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது. அது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஏன் இப்படி இருக்குது? ஏன் அலமோதிக்கிட்டே இருக்குது? படுத்தா தூக்கம் வர மாட்டேது. 9 மணிக்கு படுக்கிறங்க, என்னென்னமோ மனசுக்குள்ள வருது, என்னென்னமோ யோசனை வருது, என்னென்னமோ கவலை வருது. அப்புறம் பார்த்தா எத்தனை மணிக்கு, ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு படுத்த மாதிரி இருக்குது. ஆனா படுத்த உடனே தூக்கம் வர மாட்டேது. ஏன்? மனம் கடங்காரம் வருவானா, உள்ள என்ன ஆகும், அது என்ன ஆகும், ஏதோ யோசனைகள். இதோட தெரிஞ்ச விஷயங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு கற்பனை எட்டாத விஷயங்களும் ஒரு நேரத்தில் வந்து போகும் மனசுக்குள்ள. நீங்க உட்காந்து கவனிச்சு பாருங்க. இன்னொன்று, ஒரு விஷயத்தை நினைக்காது என்றால் அந்த விஷயத்துக்கு மனசு ஆழமா நினைக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எல்லாம் உட்காந்துருக்கீங்க, பார்த்து ஒரு 10 நிமிஷம் யாரும் குரங்க நினைக்காத கண்ணை மூடி சிந்திங்கன்னு சொன்னாக்கா குரங்க நினைக்காம இருக்க முடியுமா? கண்ணை மூடி முடிச்சு ட்ரை பண்ணுங்க. குரங்க மட்டும் நினைக்காதீங்க, கண்ணை மூடுங்க. குரங்கு உங்க மனசுல வரவே கூடாது.
குரங்கு மட்டும்தான் மனசுக்குள்ள வந்து இருக்கும். ஆமா இல்லைங்களா? என்னென்னால் இந்த மனம் ஒரு விசித்திரமானது, ஒரு மாயை. அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம். அதாவது இன்னொரு இடத்துல சொல்றது, இது இந்த ஒரு கல்யாணம் ஆயிட்டு ஒரு மாசத்துல ஒரு கணவன் விட்டுட்டு போனா எப்படி இருக்கும், அந்த பெண் எப்படி இருப்பா? அநேகர் வந்து எல்லாமே இருந்து கூட கைம்பெண்ணு மருத்துவம் உங்களுடைய மனசு இருக்குது. அதையும் சொல்லுகிறார் ஏசாயா 54:6. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். என்ன சொல்றாரு? கைவிடப்பட்ட பெண் மாதிரி ஒரு பொண்ணு திருமணம் ஆச்சு, ஆசையா போறா. ஒரு ஒரு மாதத்துல அந்த கணவன் தவறிட்டானோ இல்ல ஓடி போயிட்டு அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்பயுமே உங்க மனசு அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ள ஒரு பொறுமை கிடையாது, அதுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, அதுக்குள்ள ஒரு தெளிவு இல்லை. என்னென்னமோ ஓடிக்கிட்டே இருக்கு. பாருங்க, உங்களுடைய மனம் ஏன் இப்படி இருக்கிறது? அதற்கு காரணம் என்ன? அந்த மனம் உங்களுக்குள் எப்படி உருவானது? ஏன் எப்பொழுதும் அது ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ள கொடுத்துட்டு இருக்குது? நீங்க சிந்திக்கிறீங்களா? சில நேரத்துல எல்லாமே சிந்திப்போம், ஆனா தேவனை குற்றப்படுத்துவீங்க. நீங்க மனம் மாறணும். சரி, இந்த மனதை எப்படி மாற்றுதுன்றதை பத்தின அந்த அறிவு உங்களுக்கு வேலை செய்யாது. தேவனை குறை சொல்லுவீங்க. என்னப்பா கடவுள் பேர் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, மனசே சரியில்லை. நீங்க தான் கடவுள் சொல்றீங்க, கடவுள் தான் எப்படி நடக்கணும்? இப்படியும் நீங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றீர்கள். அதற்கான வசனம் பார்க்கலாம். வெளிப்படுத்துதல் 16:11. தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. என்ன சொல்றாரு? தங்களுடைய வருத்தத்தினாலும் உங்களுடைய காயத்தினாலும் கடவுளை தூஷிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய செயலை விட்டு வரீங்களா? பாவ வாழ்க்கையே வாழணும், இந்த உலகத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும், இந்த உலக காரியங்களே முழுசா இருக்கணும். அங்க கடை வாங்கலாமா, இங்க போய் சீட்டு போடலாமா, அங்க நகை சீட்டு போடலாம். அதாவது மீண்டும் சொல்லுகிறேன், நான் வாழ்க்கையில் பொருளாதாரம் தேவையில்லை என்று ஒரு காலமும் பேசுனதில்லை. வாழ்க்கையில் பொருளாதாரம் தேவை, அதை சார்ந்து எப்போதும் நம் மனம் இயங்கக்கூடாது. என்னுடைய ஆத்மா, தேவன், சந்தோஷம் எக்கச்சக்கம் இருக்காங்க. நம்ம எனக்கா மூழ்கி போயிருந்த உலக பொருளாதாரத்தாலையும் உலக இந்த ஆசைகளாலும் இச்சைகளாலும் மூழ்கி போகி கொண்டிருக்கிறோம். அதுதான் சொல்லுகிறார். புரிதல் இல்லையா? அப்ப நம்முடைய சிந்தனை எனக்கா அதிகமா தேவையில்லாத விஷயங்களை சிந்திப்பதனால் அதனுடைய தாக்கம் உள்ள முழுசா ஏற்படுகிறது. அதனால்தான் உங்களுக்கு பிரச்சனை வருது, அதனால்தான் உங்களுக்கு உள்ளங்களை காயங்கள் ஏற்படுகிறது. உடனே என்ன பண்றேன்? எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, கடனை வாங்கி ஒரு வீட்டை வாங்கிடுறோம், ஏதோ ஒன்று யார் பேச்சு கேட்டு கடனை வாங்கி வீட்டை கட்டிடுறோம். ஒரு 3 மாசம் கட்டுறோம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனை வருது. கடவுளை போய் பார்த்து, கடவுளே எனக்கு ஏன் அந்த சோதனை கொடுத்த? அவரா வீட்டை வாங்க சொன்னார், அவரா நகை வாங்க சொன்னார்? உன்னுடைய தேவைக்காக நீ பண்ண ஒரு பொருளாதாரத்தை பற்றி ஒரு பகுத்தாராயக்கூடிய அறிவில்லாத ஒன்றை செஞ்சுட்டு அப்புறமேட்ட ஒரு சூழ்நிலை திசை மாறும்பொழுது தடுமாறும் பொழுது தேவனையா என்ன சோதிக்கிறார், கடவுள் செய்யறார். அப்ப இந்த சிந்தனை உள்ள போக 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 மனசு அலமோதி கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த கிரியைகளை நீங்க சிந்திங்க, இந்த தவறான கிரியைகளை சிந்திச்சு மனம் மாறுங்க. இது எப்படி மனம் மாறுங்க? இந்த மனம் என்பது மிக 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 முக்கியம். அதை நம்ம கவனிக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நரகமாக்கிவிடும். மீண்டும் சொல்கிறேன், மனம் என்றால் என்ன, அதனுடைய இயக்கம் என்றால் என்ன, ஏன் மனம் எனக்குள் எப்பொழுதும் அலைந்து கொண்டே இருக்கிறது ஒரு நிலையான ஒரு இடத்தில் இல்லாமல் என்ற இந்த தெளிவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து வரார். இயேசு கிறிஸ்து முன்னாடி யோவான் வரார். யோவான் வந்து முதல் வார்த்தை என்ன சொல்றார்? அப்படியே படிப்போம். லூக்கா 3:6. அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தான். ஏன் இருதயம் திரும்பலுக்கு ஏற்ற இல்ல, மனம் அழியக்கூடிய அந்த வார்த்தை கூட மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மனதின் சிந்தனைகளை நம்மளால் ஒரு காலமும் அழிக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, கண்களை மூடி உட்காருங்க, எதையும் யோசிக்காதீங்க, அப்படியே வைங்க. இருக்கவே முடியாது. ஒரு நிமிஷம் உங்களால் இருக்க பெரிய விஷயம், 30 செகண்ட் இருக்கிறது பெரிய விஷயம். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு யோகா பயிற்சி அநேக பயிற்சி கொடுக்குறாங்க. மனதை ஒருநிலைப்படுத்துவது எப்படி, உங்கள் மனதை கட்டுப்படுத்துவது எப்படி? வாயால நூறு சொல்லலாம், உட்கார்ந்தாக்கா அந்த எண்ண ஓட்டங்கள் வந்தே வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது எப்படி உங்களால் மனதின் அந்த சிந்தனைகளை குறைத்து கொள்ள முடியும், அதை எப்படி திசை திருப்ப முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் பெருமை சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த மனம் எப்படி உருவானது, அதனுடைய இயக்கம் எப்படி இருக்குது என்ற அந்த அறிவு வந்தால் மட்டும்தான் அதனுடைய அதை சீரமைக்கக்கூடிய ஞானம் நமக்குள் வரும். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த
மனம் மாறுதல் என்பது மிக மிக முக்கியம். இதை நான் சொல்லிக்கிட்டு இறுதியாக உங்களுக்கு இந்த மனம் எப்படி உருவானது, இன்று மனம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்குது, அதை எப்படி இயக்கலாம் என்று நான் சொல்லித்தரேன். சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து வராரு. முதல்ல தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையும் ஒன்றே ஒன்றுதான். படிப்போம். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். என்ன சொல்றது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவோட முதலில் அவர் பிரசங்கிக்கும் பொழுது நீங்கள் உடனே வந்துட்டு உட்கார்ந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, நீங்க உடனே தினமும் சபைக்கு வாங்க, தினமும் கோயிலுக்கு வாங்க. முதலில் மனம் மாறுங்கள். மனம் மாறி பிறகுதான் உங்களுடைய அடுத்த படிக்கு நீங்கள் நகர முடியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனம் என்பது மிக மிக முக்கியம். அந்த மனதின் மாற்றங்கள் என்பது நமக்கு அத்தியாவசியமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மனமாற்றம் இல்லாமல் நாம் எவ்வளவு வேதம் படித்தாலும் அது ஒரு அறிவாக இருக்கும், ஞானமாக இருக்கும். நம் வாழ்க்கையில் சுகத்தை கொடுக்கும் என்றால் ஒரு காலமும் கொடுக்காது. மனமாற்றம் மிக முக்கியம். ஏன்னா இந்த மனமாற்றத்துக்கும் இருதயத்திற்கும் உணர்வுக்கும் மிக ஒரு தொடர்பு இருக்குது. போக போக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இரண்டாவது, பழைய ஏற்பாட்டில் இதுதான் சொல்லியிருக்காரு. தேவன் இந்த வார்த்தை தான் கொடுத்தாரு. அதையும் படித்து பார்ப்போம். எசேக்கியேல் 18:32. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. என்னது? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், நீங்கள் சாவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. தேவன் அழகா சொல்கிறார். அப்ப மனம் மாறவில்லை என்றால் மரணம் நிச்சயம். புரியுதுங்களா? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்றாரு இல்லைங்களா? அப்போது நாம் பிழைத்திருக்க வேண்டும். நான் உயிரோடு, அதாவது எல்லாம் உயிரோடு இருக்கிறோம், ஆனா வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் வாழவில்லை. ஏன்? இந்த மனதின் தாக்கங்கள், எண்ணங்கள் நமக்கு அநேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதான் சொல்றாரு, மனம் மாறுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்க ஏன் சாவணும், செத்து போக வேண்டும்? சிந்தித்து சிந்தித்து உங்கள் ஆயுதத்தை குறைத்துக் கொள்கின்றீர்கள். தேவையில்லா சிந்தனைகள். அப்படி அது எல்லாமே வயசா இருப்பாங்க, ஒருத்தவங்க பக்கத்து இளமையா இருப்பாங்க, ஆனா ரொம்ப முதிர்ச்சியான மாதிரி தெரிவாங்க. என்னன்னு கேட்டா நிம்மதியா இல்லை, எப்ப பார்த்தாலும் துக்கம் துக்கம், மனசே சரி, எப்ப பார்த்தாலும் மனசு அலமோதி நினைக்குது, எப்ப பார்த்தாலும் ஓடுது, எப்ப பார்த்தாலும் யாருக்கு. அப்ப என்னன்னா, இந்த மனதின் தேவையற்ற சிந்தனைகள் நம்முடைய ஆயுளை குறைத்து விடும். அந்த ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மனமாற்றம் மிக முக்கியம். எப்படி மாறுவது, எதை மாறுவது தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவோம். ஏன் லூக்காவுல கூட சொல்றாரு, ஒருவன் மனம் மாறினால் பரலோகத்தில் இருக்கிற தூதரெல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள் சொல்கிறார். லூக்கா 15:10 படிப்போம். அதுபோல் மனம் திரும்புகிற ஒரே பாவின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனம் திரும்புகின்ற ஒரு பாவி நிமித்தம். அப்ப மனம் திரும்பாதவரை நம்ம எல்லாம் யார்? பாவிகள். ஆமா இல்லைங்களா? அதாவது மனம் திரும்ப ஒரு திரும்ப மனம் திரும்பணும். இந்த மனம் என்றாங்க நினைச்ச அதான் சொல்லிடுறாங்க. தொடர்ந்து மனதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் சொல்ற. அப்ப இப்ப மனம் திருந்தாக்கா தேவத்தில் சந்தோஷப்படலாம். எவ்வளவு பெரிய ரகசியம் இது பாருங்க. அப்ப மனமாற்றத்தினால் என்ன ஏற்படுது? முதலில் நம்முடைய ஆயுள் காலத்தை கூட்டிக் கொள்ள முடியும். இரண்டாவது, பரலோக தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும் சொல்றது. அதான் சொல்றாரு. இப்ப அப்போஸ்தலர்களும் அதான் சொல்றாரு, மனம் திரும்பி பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்நானம் பெறுங்கள் சொல்றாரு. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். என்னது? மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் சொல்றாருங்களா? அப்ப ஞானஸ்நானத்திலும் மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். ஏதோ போனா தண்ணில மொழி வச்சிருந்தா ஏதோ தண்ணி தெளிச்சு விட்டாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் அடிப்படை, எல்லாவற்றுக்கும் அடிப்படை தொடக்கம் முதல் நம்ம பார்த்து வரோம். மனம் திரும்புதல் தான் எல்லாருமே முன் வச்சு பேசிட்டு வராங்க. சரிங்களா? அப்ப திருப்பி அப்போஸ்தலர்ல இன்னொரு இடத்துல சொல்றாரு. படிப்போம். 17:30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். என்னது? மனம் திரும்புதல் மனுஷருக்கு இப்ப என்னவா இருக்குது? கட்டளையாக இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். மனம் மாறி நீங்கள் ஆக வேண்டும். மனம் மாறவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியும் கிடைக்காது. இதற்கு அடுத்த வாழ்க்கைக்கான பாசம் நம்மளுக்கு கிடைக்காது. அப்ப மனம் திரும்புதல் கட்டளை. அப்ப கட்டளை என்பதை கை கொண்டாக வேண்டும். அப்ப கட்டளை, அப்ப மனம் திரும்புறது கட்டளை என்றால் மனதை பத்தின அறிவு வேணும் இல்லையா? இந்த மனதை எப்படி உருவாச்சு எனக்குள்ள? ஏன் இது அலைவு வந்து? ஆனா ஒரு காலம் சிந்திக்கிறோமா? ஏனென்றால்
இந்த உலகத்திலே ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்துக்கு கூட உன்னை கூட்ட முடியாது. படிக்கலாம். கலாத்தியர் 3:15. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோடு ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. அப்ப இங்க சொல்றாரு, மனுஷங்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கல, ஒரு சட்டம் போட்டுறீங்கல்ல, அது யாருன்னா மீறீங்களா? இல்ல அது கூட என்ன கூட்டுறீங்களா? அப்படிதான். அப்ப இந்த கட்டளை உங்களுக்குள்ள ஒப்பந்தம் மட்டும் எப்படி நீங்க உண்மையா இருக்குன்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, அது உண்மை மீறும்போது அவனுக்கு நம்ம விலகிறமோ, தேவன் சொல்றாரு, மனம் மாறுதல் இந்த பூமிக்கு கட்டளையாக இருக்கிறது.